டேய் நீ வாயை மூடிட்டு வண்டி ஓட்டுறியா? சரி 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 டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. நான் என் லவ் ஸ்டோரியை சொல்றேன் கேளுங்க. எங்க ஐடி ஆபீஸ் அங்கதான் உன்னை நான் என் பின்னாடி பார்த்தேன். ஒரு வாரம் என் பின்னாடியே அலைஞ்சான். ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, அப்புறம் தான் புரிஞ்சுது. என் பின்னாடியே வந்து சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டான். நான் கூட அவன் காட்டின சீனுக்கு எனக்கு கரெக்ட் பண்றவான் தான் நினைச்சேன். அப்போ கரெக்ட் பண்ணலையா? ஏன்? கண்ணு பெருசு, curly hair. 90s கிட்ஸ்ல அப்படிதான் இருப்பாங்க. நீ எதுக்கு இப்ப பாண்டிச்சேரி வர? ஏன் உனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ உனக்கு சத்தியமா தெரியாது. அடப்பாவீங்களா? அது ஏன் தெரியாம தான் என்ன இப்படி அடிச்சு புடிச்சுன்னு கடத்திட்டு வரீங்களா? கடத்திட்டா? அடி பாவி. உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு ஜேகே சொன்னாரு. அதான் பாண்டி குடிக்க வர சொன்னாரு. சரி, உனக்கும் சாப்புக்கும் என்ன ப்ராப்ளம்? எனக்கே தெரியல. ஆனா பொண்ணுங்களுக்கு பொண்ணா பிறக்கதே ஒரு ப்ராப்ளம் தானே. அம்மா வாங்கின கடன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு தான் சாப் ஹெல்ப் பண்ணாங்க. அதுலயும் பாதி கடனை திரும்ப கொடுத்துட்டேன். ஆனா அது அவர் எனக்கே செலவு செஞ்சுட்டாரு. ஆனா இந்த ஒரு வருஷமா தான் வட்டி கடன் அது இதுன்னு ஒரே டார்ச்சரா இருக்கு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமே. ஆமா ஆமா, சாப் ஒரு 70s கிட்ஸ். 70s கிட்ஸா? நிறைய பசங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நம்ம சாப் இருக்கார்ல, அப்படியே அடிச்சு தம்சம் பண்றாரு. ஓ, டெரரான பெரிய 70s கிட்ஸா இருப்பான் போல. நீ சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணி அந்த சாப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடு. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். கல்யாணம் பண்ணாவா? ஆனா அவனுக்கு பணம் முக்கியம் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏய், நேரா போட ரோட பாத்துட்டு எங்க போறதுன்னு தெரியலையா? சரிப்பா, மார்னிங் கிளம்புனது செம்ம பசியா இருக்கு. எங்கேயாவது இந்த ஹோட்டல்ல நிப்பாட்டினா அப்படியே சாப்பிட்டு. ஹலோ சார், மார்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு. அதான் பரவாயில்ல அர்ஜுன், சீக்கிரம் வந்துருங்க. ஓகே சார், பார்த்துக்கலாம். ஓகே. சுஷ்மா கிளம்பிட்டாங்களா? நீ வா அர்ஜுன், பேசிக்கலாம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லி சாப்பிடலாம், லஞ்ச்னா தொப்பி வாலா பிரியாணி ரெண்டு கட்டலாம், டேஸ்டியா கம்மியா. ஆனா மணி இப்போ 12. இட்லி சாப்பிட்டா லைட்டா இருக்கும், பிரியாணி சாப்பிட்டா வெயிட்டா இருக்கும். ஏய், ரொம்ப சீக்கிரம் பாவமா. க்ரூஸ் நான் சேஃப் தான். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இங்கே பாரு, நான் இங்கே ஜூஸு சாண்ட்விச்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நாங்கள் என்கேஜ்மெண்ட் தான் போயிட்டுருக்கோம். நீ ஒரு 2 டேஸ்க்கு சாப் பண்ண மாட்டாதுண்ணா, கேர்ஃபுல்லாரு. திரும்ப சொல்கிறேன், பி கேர்ஃபுல். ஓகே, அவன் கிளம்புறான் பாரு, பார்க்கலாம். ஒரு பக்கம் க்ரூஸ், இன்னொரு பக்கம் சாப்பு. ஒரு பக்கம் சாப்பு, இன்னொரு பக்கம் க்ரூஸ். அதானே பிரதர்? அதாங்க. ஐ நோ. நீ உன் காரை முன்னாடி ஓட்டு, நான் என் கதையை பின்னாடி ஓட்டுறேன். ஓகே, கம் ஆன். வாட் a genius. இப்படி தாங்க என் லைஃப் ஃபோக் பீட்ஸ்ல ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. டேய் நித்து ஏய், இது அண்ணன் ஏரியா தெரியும்ல? தெரியும் ப்ரோ. அண்ணி அண்ணனோட ஆளு தெரியும்ல? அப்படியா? தம்பி ஏரியாவுக்கு புதுசு போல இருக்கு, உள்ள கூட்டு போய் அப்படியே சுத்தி காட்டுங்க. அடி.